சதீஷுடைய இந்த மாசத்தினுடைய செப்டம்பர் 2025 மாசத்தினுடைய உம்ரா பயிற்சி முகாம் அதை துவங்கி வைக்கும் வண்ணமாக அப்துல் ரஷீத் முனீரி அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد العميق لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல்-ஃபிர்தௌஸ் சதீஸுடைய இம்மாதத்தினுடைய பயிற்சி முகாமுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து முராஹாஜி பெருமக்களுக்கும், வழி அனுப்ப வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பான என் இதயங்களுக்கும், இதற்கு முன்னால் நம்முடன் வருகை தந்து தொடர்ந்து காரைக்காலில் இருந்து பல ஹாஜிகளை அனுப்பி பாராட்டுதலை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆரிஃப் மரக்கையார் குவைத்தில் பல வருடங்கள் அவர்கள் அங்கு சேவைகள் செய்து இப்பொழுது தன்னுடைய மகனாரை வக்கீலாக ஆக்கியது மட்டுமல்லாமல் அவர்களையும் சேவைக்கு இணைக்கி இறங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டியும் அவருடைய மகனுக்காக வேண்டிய துஆ செய்யுங்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த பள்ளியினுடைய விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த பள்ளியினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் வக்கீல் மைதீன் என்று சொல்லுவோம், அவர்கள் தான் பொறுப்பாளி. அப்பொழுது அதுக்கு பிறகு நம்ம அன்வர் பாஷா, அன்வர் பாய், அவர்கள் இருவர்களும் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? எத்தனை முறை நீங்கள் உம்ரா பயணம் செய்தாலும் நம்முடைய பள்ளியில் வைத்து நம்முடைய பள்ளிக்காக வேண்டியும் நம்முடைய ஜமாத்திற்காக வேண்டியும் மக்களுக்காக நீங்கள் துஆ செய்து கொண்டே இருங்கள் என்று இங்கு வைத்து இந்த பயிற்சி முகாமில் செய்ய வேண்டும் என்று அவர்கள்
அன்பு கட்டளையிட்டதன் காரணமாக ஒவ்வொரு மாசமும் இங்குதான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கிருபை செய்ய வேண்டும். அவர்களுக்காக அவர்களையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது நம்முடைய சர்வீஸில் வருகை தர இருக்கிற என்னுடைய ஆரிய நண்பர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் நீடூர் மதரசாவின் 1994ஆம் ஆண்டு பட்டம் பெற்ற 14 ஆலிம்களில் நாங்கள் இப்பொழுது ஒரு ஆலிமை இழந்து 13 ஆலிம்கள் இப்பொழுது இருக்கிறோம். அதில் அருமை நண்பர் கல்விக்கடல் ஓஎம் அப்துல் காதர் அசரத் அவருடைய மருமானார் என் அருமை நண்பர் தமீமுல் அன்சாரி மிஸ்பாஹி அசரத் அவர்கள் வழங்கிமானில் பட்டம் பெற்றிருந்து அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்முடைய சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். யார் அவங்க சலாம் சொல்லணும் எதிர்பார்ப்பதை விட நாம் சலாம் முந்தி சொல்லிக்கிறோம். அதில் சீதனா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில் போய் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இதில் வெற்றியுமே அமல் செய்யறதுல போட்டி போடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் நம்ம எப்பயாவது சலாம் சொல்லிடணும், நம்ம முந்தி அப்படின்னு காணவில்லை இருக்காங்க. ஒரு கடத்தில் ரசூலுல்லாஹ் வராங்க, இவங்க மறைஞ்சி நிற்காங்க. ரசூல்லா வந்த உடனே நம்ம ரசூல்லா பின்னாடி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு. ரசூல்லா அவங்கள கடக்குறாங்க, சித்திகள் அப்புறம் பேசுகிறாங்க, இறங்கி பின்னாடி வராங்க. ரசூல்லா சடனாக தெரிவிட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா பக்கறேன். அவர் தீகாரி போட்டு நம்ம ரசூல்லாவை முந்தபடியே அப்போ அவங்க அந்த அருமையை நினைச்சாங்க, தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னா போல பைத்தின் உதயாலின் நாஸ் லல்லதி பி பக்கத்தை முபாரக்கா. அல்லாஹ்வுடைய திரு இல்லமான காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி நாம் அத்தனை பேர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கு ஒன்று கூடிய நோக்கம் இறை இல்லத்தை காண வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், அல்லாஹ்வோடு நாம் நெருக்கமாக ஆகிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதில் வரக்கூடியவர்கள், வருபவர்களை வழியெடுக்க வந்தவர்கள், வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாருக்கும் அந்த நசீபை தந்தல் பாலிப்பானாக. நம்மளுடைய உம்ராவை மக்பூலான உம்ராவாக, முத்தகப்பலான உம்ராவாக ஏற்றுக்கொள்வானாக. உம்ராவை என்ன நோக்கத்துக்காக செய்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அந்த உம்ராவுடைய நன்மையை நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் பாலிப்பானாக. காபாவை காணும் முன்னால் காபாவை தேட வேண்டும், அந்த ஆவலுடன் நம்மளை அல்லாஹ் இருக்க செய்வானாக. உயிருக்கு உயிரான உயிரில் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவை தரிசிக்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் பாலிப்பானாக. வாழும் காலத்தில் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றதற்கு முன்னால் அந்த புனிதமான காபாவுடைய நம்மளுடைய காலை இங்கு பதிக்காமல் அல்லாஹ் நமக்கு மௌத்தை தரக்கூடாது என்ற நியத்தை நாம் வைத்துக் கொள்வோமாக. ரப்புல் ஆலமீன் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அந்த திரு இல்லமான காபாவை நாடி நாம் செல்கின்றோம். இந்த காபாவை நோக்கி செல்கின்றவரிடம் முசாபஹா செய்வது, அவங்கள வழி அனுப்பி வைப்பது. இப்ப நம்மள்கிட்ட ஒரு கேள்விகள் இருக்கு, ரசூலுல்லா காலத்துல இப்படி வழி அனுப்புனாங்களா, ரசூலுல்லா காலத்துல இப்படி வழி அனுப்பு நடத்துனாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லா காலத்துல நம்ம வாழல, ரசூலுல்லாவுடைய காலத்தில் பாவங்கள் அவரை இல்லை, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வை சொன்ன உடனே யாருதான் நிவாரணம் காட்டுவாங்கன்னு அந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க. ரசூலுல்லா சொன்ன உடனே கலிமாவை சொல்லி அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருந்தது,
விஞ்ஞானங்கள் குறைவா இருந்தது, மன அமைதி இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி விஞ்ஞானம் கைக்குள்ள வந்துட்டு மன அமைதி போயிட்டு, ஒற்றுமைகள் இல்லை, குடும்பத்தில் அமைதிகள் இல்லை, எல்லாம் ஆயிட்டு. ஆனா உலகம் வளர்ந்துட்டு, பொருளாதாரம் வளர்ந்துட்டு, மனிதனாக இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு 10 தான் சொல்றாங்க, நான் புரிய சொல்லி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத்துக்கு போயிடுறாங்க. எங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு போயிடுறாங்க. மதீனாவுக்கு போகுதுன்னு சொல்றது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ரசூலுல்லாஹ்வுக்கு காபாவில் பிரிவதற்கு மனமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவை நபிமார்கள் மீற மாட்டாங்க. நம்ம மீறிடுவோம். நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்கள், சாதாரண அடியார்கள். நமக்கு ஒரு நேரம் நீங்க இருந்திருக்குன்னா அதை ஊற விட்டுருவோம் இல்லைங்களா? சம்மந்தி வீட்டில் கல்யாணம் மறுபடி சாப்பாடுக்குன்னா அசரை விட்டுருவோம், ஜும்மா விட்டுருவோம். இது நம்மளுடைய ஈமானுடைய விலகினம். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவை மீற மாட்டாங்க நபிமார்கள். இருந்தாலும் காபாவை விட்டுட்டு போவா, அது என்னமோ ஒரு ஈர்ப்புங்க. அது நீங்க வந்து பார்த்தாதான் தெரியும். அல்வா தாள் எழுதி நக்குனா இனிக்காது இல்லைங்களா? சீனின்னு சொன்னா வாய் இனிக்குமா? இனிக்காது. அதனால இது அனுபவத்தில் வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் போக ஹிஜ்ரத்துக்கு போங்கங்கிறான். ரசூலுல்லாஹ் நடுநிசை நெறியில் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்றுட்டு மக்காவுக்கு வராங்க. காபத்துல்லாவுக்குள்ள 2 ரக்காத் தொழணும். காபத்துல்லாவுல 2 ரக்காத் தொழணும். அந்த பழக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. நம்ம ஊர்களில் இருந்து நிறைய பயணம் போவாங்க. வீட்டோடு புறப்பட்டு பள்ளியில வந்து தொழுதுட்டு இருக்கிறவங்களோட சலான் சொல்லிட்டு பயணம் போக செய்ய. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறை. இன்னைக்கு அவையெல்லாம் எடுபட்டு போச்சு. இது என்ன குரான்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, கேட்டு இவையெல்லாம் தள்ளிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க உம்மத்துக்கு. அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் சொந்தமா பயணம் சம்பாதிக்க போல. அல்லாஹ்வுடைய பயணத்துக்கு போறவங்க காபத்துல்லாஹ்வுக்கு வராங்க. காபாவுக்குள்ள வந்து தொழணும். அந்த காபாவுடைய உருவானம் அல்லுவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபிட்ட கேட்காங்க, கதவை திறந்து கொடுங்க, நான் 2 ரக்காத் எல்லாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறுக்கப்பட்டிருக்கு, நமக்கு மறுக்கப்படலை. இதை செஞ்சு பார்க்கணும். அப்ப நல்லா நாடியவர்களுக்கு ஈஸியா தந்துருவான். உலகத்தில் இந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாதுங்க. நீங்க நானும் மாற்றி கொள்வோம் முடியாது. எவ்வளவு கோடி மில்லியனா இருந்தாலும் சரி, எல்லாம் நாட்டை இருந்தாலும் நடக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க கேட்காங்க, 2 ரக்காத் தொழணும்ப்பா, கதவை திறந்து விடுது. அது மாட்டேன்ட்டேன். வெளியில ஓரஞ்சாரத்தில் தொழிட்டு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு பயணமாயிட்டாங்க. 8 ஆண்டு காலங்கள் திரும்பி மதீனா மக்காவை வெட்டி கொண்டு வர்றாங்க. யாரு? ரசூலுல்லாஹ். போகும்போது தாயை விட்டு பிள்ளை பெரியது மாதிரி காபத்துல்லா பார்த்து இப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் காபா திரும்பி பார்க்கறாங்க. எவ்வளவு தாக்கம் செஞ்சு பாருங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு பலஸ்தீனத்தில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனால போயும் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் தொழுதாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன தெரியுமா, நான் பிறந்த புனிதமான காபாவை பார்த்து தொழுதுக்கு வாழ்த்தாயாங்க. தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் சாமானியமான நேரத்தில் நீங்க எங்க பார்த்து தொழுகன்னு சொல்லக்கூடாது. அசருடைய வக்தில என்ன வடக்க பார்த்து பைத்துல் முகத்தஸை போயிட்டு தொழுதவங்க அல்லாஹ் அப்படியே திரும்பலாம். 2 ரக்காயத்து அசர் தொழுதாங்க, பாக்கி 2 ரக்காயத்து காபத்துல்லாஹ்வை நோக்கி தொழுதாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு காபாவின் மீது இருந்த காதல், பற்று, அன்பு. அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹ்வுடைய நபி அந்த காபத்துல்லாஹ்வை அவ்வளவு விரும்புகின்றார். எனவே உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களும் காபாவை நேரே நோக்குங்க, திசையாக கிப்லாவாக நோக்குங்கன்னு ரசூலுல்லாஹ்வை தொழுகையில் திருப்பி காபாவை பார்த்து தொழ சொன்னப்போ உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் காபாவை நோக்கி தான் தொழணும் அப்படிங்கிற சட்டமாகலாம். ஏன்? அந்த ரசூலுல்லாஹ் போகும்போது காபாவை பார்த்தாங்கல்ல திரும்பி இதே நிகழ்வு நமக்கு நடக்கும். இதே நிகழ்வு வளர ஆரம்பிச்சுள்ள
அப்போ இவ்வளவு நாளா நீங்க வீடுல தொழுதுருப்பீங்க, நாங்கள் பள்ளியில தொழுதுப்போம், கிப்லாவின் திசையை நோக்கி தொழுகிறோம், அவ்வளவுதான். கிப்லா எங்க இருக்குன்னு யாரும் செய்யறதில்ல, கிப்லா திசை மேக்க அப்படின்னு தொழுகிறோம். ஆனால் அல்லாஹ் நம் மீது உள்ள பற்றினால் அந்த கிப்லாவை நோக்கி திசையை நோக்கி தொழுத நாள் அந்த காபாவிலே தொழுகிறோம். பாக்கியங்களில் உயர்ந்த பாக்கியம், உலகத்தில் சொத்து சுகம் பிள்ளை செல்வம் எல்லாம் இருக்கிறவங்க, அந்த பாக்கியங்கள்லாம் விட உயர்ந்த செல்வம் அல்லாஹ் நம்மளை நாடி இருக்கிறது. நம்ம அத்தா அம்மாவுக்கு இந்த நயசிப்பு இருந்திருப்பான்னு தெரியாது. இந்தியாவை 800 ஆண்டு காலங்கள் மகாய மன்னர் வாழ்ந்தான். அவன் காலத்துல தான் தங்க காசுகள் இந்தியாவில் இருந்தது. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க நாட்டில். ஏன்னா நம்மளுடைய பிறையினம் அவனுக்கு ஒருத்தருக்கு கூட காபத்துல்லாவை காணுகின்ற நசீபை கொடுக்கல. அவன் நினைச்சா தனி பிளேட்டை போயிட்டு வந்திருக்கான், தனி பிளேட்டு வாங்கியே போகலாம், எவ்வளவுக்குமே எல்லாம் கொடுக்கல. அப்ப அவனை கெட்டவர்களா அப்படின்னு நாட்டம் இல்லை, இறை நாட்டம் இல்லை. அப்ப அல்லாஹ் நம்ம நாடு இருக்கின்றான். அதனால நம்ம அல்லாஹ்வுக்கு நிறைய நன்மைகள், நிறைய சுக்ரியாக்கள் அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யணும். அதே போல தொழுகையில ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத் அல்லாஹ் சொல்றான், அத்தஹியாத்து வஸலாமு அலைஹி. உலகத்துல எங்க இருந்தாலும் கையை காட்டி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவல்ல காட்டணும் உலகத்துல. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதால அவங்களுக்கு முன்னால ஸலாத்து வஸலாம் அலைஹி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். உலகத்தில் உயர்ந்த பாக்கியம் இப்படிப்பட்ட பாக்கியம். இந்த பாக்கியம் பணங்காசு அப்படி இருக்கவங்கலாம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காது. எத்தனையோ செல்வந்தர்கள் நம்மள சொல்றாங்க, அஜத்து மாதிரி எப்படி போயிருந்தீங்க, எங்களெல்லாம் பணங்காசு இருக்கு, வர முடியல, எங்களுடைய வேலை வாய்ப்புகள், எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை வரவிட மாட்டேது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆலயங்கள் ஒரே ஒரு அதி செய்ததே பெரிய குதிரை கும்பு. இப்போ இந்த அஜத்துலாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க காபத்துல்லாவை காணணும்னு சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படியா காபாவை பார்க்கணும். அப்படி பல பேருடைய ஆசையில தான் வருவாங்க. இமாம்கள் நல்லா பயான் பண்ணுவாங்க காபத்துல்லாவை பார்த்து. எனக்கு இது காபாவை பார்க்கின்ற அந்த நசீபு கிடைத்தது ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம். அஜத்து மணியை பார்க்கலாம். நான் பாபநாசில இந்த பாபநாசில அது மாதிரி அச்சி மீட்டிங்க்கு வந்திருந்தேன். அப்போ பயான் பண்ணேன். அப்போ பயான் பண்ணி அவர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், நீ அச்சி செஞ்சீங்களா அது கேட்டார். இல்லை நான் அச்சி செய்யலை, காபத்துல்லா போயிருக்கீங்களா, போனது இல்லை. அப்போ அவர் சொன்னார், இல்லை நல்லா காபத்துல்லா போன மாதிரி ரொம்ப நல்லா அற்புதமாக பேசுறீங்க இல்லை. அப்போ நான் மட்டும் இல்லை, எல்லா ஆளுங்களும் பேசுவாங்க, கிதாபுகளில் பார்ப்பாங்க, அதனால அதை பேசுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சுன்னா திரும்பி என்ன வந்தார். எங்கள் சொந்தக்காரங்க ஒயிட் ஹவுஸ்காரங்க கும்பகோணத்தில் நாங்கள் அவங்களோட சொல்லுவோம், அது நீங்கள் இன்ஷால்லா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அப்படி போகிறதுக்கு அபிப்பிராயம் இல்லை, ஏன்னா அல்லாஹ் எனக்கு ஆடிட்டாண்டா இன்ஷால்லா தருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் விட்டுட்டான், சரி ப்ரெஸ் பண்ணல விட்டுட்டான். சொல்லி 3 வருஷம் கழிச்சு அதான் சொன்னேன், அல்லாஹ் யாரை கொண்டு நாடுறானோ அதுதான் மெயின். ஒருத்தனுக்கு நினைத்து விட்டால் நம்ம எல்லாரும் இருக்கோம், வந்திருக்கிறது தான், வராதவங்க போகாதவங்க போகக்கூடியவங்க நீயத்து பண்றவங்க நம்மளும் நிச்சயம் போவோம். எனக்கு அந்த வாய்ப்பு அல்லாட தான் கேளுங்க. மனிதனுக்கு எப்பவுமே ஒரு கஞ்சத்தனம் உண்டு. 1,20,000 10,000 கொடுத்து போறதா எல்லாம் வாங்கிட்டா 1 கோடியாக தான் கொண்டு வரும். அது அவன் உதவி செய்யப்படுது ரப்பு. இப்ப எனக்கு அந்த ஹஜ்ஜுடைய வாய்ப்பு 2004 கிடைச்சி நான் போனேன். அல்லாவோட 10 ஹஜ்ஜை முடிச்சிட்டேன். 13வது உம்ராவுக்கு அஜத்தோட போறேன். எனக்கு என் பையன் அஜத்தோட நான் வாரேன்னு சொல்லி நான் டிராவல்ஸில் வளமையா போயிட்டே இருக்கேன். நான் வழிகாட்டினேன். இப்போ அவங்களுக்கு தெரியாது நான் என்னோட போறது. சரி வழிகாட்டியா நம்ம போனா ஆஜியோட வச்சு நான் வேலை சொல்லி அறிமுறாசி வச்சு இதெல்லாம் நமக்கு வேலை பயான் பண்ணி இப்படி செய்வோம். யாரும் போவோம், உன் நன்றி சாப்பிட்டு யாரும் வேலை சொல்லுவாங்க, நீங்க மறக்க முடியாது, அதனால வேணாம் தாண்டாங்க. என்னுடைய கூட்டாளி அவங்களுக்கு தெரியாது, இவங்கள்ட்ட சொல்லி நானும் என் துணைவியாரும் என் மகனும் சார் அதை வரோம். அப்போ அங்கே 13 அது ஒரு 10 23வது தடவை நமக்கு அச்சுடைய பாக்கியத்தை காபத்துல்லா காணின்ற பாக்கியத்தை தந்துட்டான். என் குடும்பம் ஒரு வணிகர் குடும்பம் திருநெல்வேலியில. ஆனால் யாருக்குமே அந்த அச்சுடைய நசீப் கிடைக்கல. ஆனால் எனக்கு கிடைச்சது.
அவங்க எல்லாம் செல்வந்தர்களா இருக்காங்க. அந்த காபா காணிந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைத்தது. எனவே இந்த அல்லாஹ் நாடியவருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் உயர்வான பாக்கியம். எனவே கவலைப்படாதீங்க, ஆஜிமார்கிட்ட முசாமா செய்யுங்க. எதை கேட்கல கேட்கலையா சார், நானும் அந்த புனிதமான பூமிக்கு போகணும், எங்களுக்காக துவா செஞ்சுட்டு வாங்க. ரசூலுல்லாவுக்கு சலாம் இல்லை, ரசூலுல்லாவுக்கு சலாம் இல்லை. இப்போ சலாமும் முசாமா செய்து கேவலமா போச்சு சமுதாயத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை கற்பித்தவர்கள் யார் சொல்லலாம், இந்த சாதாரண உங்களை பார்த்து உங்களுக்கு துவா செய்ய சொல்லுகிறீர்கள் யார் சொல்லலாம். அப்பா பார்க்கிறோம், இந்த உலகம் இந்த பூமியை உங்களால கண்ணியமானது. ஆனால் எனக்கு நீங்கள் வழிகாட்டியும் அல்லாது ரசூலை காட்டி தந்தவர்கள் நீங்கள், என்னிடம் நீங்கள் துவா கேட்கின்றீர்களே யார் சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. அப்ப நாம் ரசூலுல்லா விட உயர்ந்தவர்கள் அல்ல, உமரை விட உயர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் ஆஜிகள் மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஜூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் நீங்க வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான், நான் விருந்தாளியா அழைச்சிட்டேன், நம்ம கண்ணியப்படுத்துறோம், அல்லாஹ் உங்களை நினைச்சுக்கிட்டுதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பயணங்களில் குறை நிறைவுகள் இருக்கும். லட்சம் இல்ல கோடியை கட்டுங்க, இந்த பயணம் அப்படிதான் ஆகும். அவையை மனம் பொறுத்துக் கொள்ளணும், அவையில யாசனைக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளா பழகணும், ஒரு தாய் பிள்ளை இருக்கணும். சைத்தான்கெல்லாம் பம்புவை மூட்டு